வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில வெறும் வயிற்றுல இரவு முழுவதும் ஊற வைத்த கருப்பு உலர் திராட்சை சாப்பிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? இது வெறும் இனிப்பு பழம் மட்டுமல்ல, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு இயற்கையான மருந்து. பலருக்கும் பொதுவாக வரக்கூடிய சில பிரச்சனைகள் என்னன்னா, இரத்த சோகை, மலச்சிக்கல், சோர்வு, நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாமே கம்மியா இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைனால நிறைய பேர் அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த உலர் கருப்பு திராட்சை ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரியாக்குறதுக்கு இந்த உலர் திராட்சை ஒன்றை எடுத்துக்கிட்டாவே போதும். அவ்வளவு அற்புதங்களா கொண்டது. ஸோ அவ்வளவு நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு வீடியோல உலர் திராட்சை சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்ன, அதாவது எந்த நேரத்தில் சாப்பிட்டால் சரியான அதிகமான பலன்கள் உங்க உடலுக்கு கிடைக்கும், எந்த முறையில் சாப்பிடணும், அதை பார்க்க போறோம். அடுத்து உலர் திராட்சை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, சரியான அளவு யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே பயனுள்ள ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். முதல்ல நம்ம ஒரு விஷயத்த பார்த்துடலாம். ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஊற வச்சு சாப்பிட்லாமா, இல்லை அப்படியே சாப்பிட்லாமா, ஏன் ஊற வச்சு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எதுக்காக நம்ம ஊற வச்சு சாப்பிட சொல்கிறோம்னா, ஊற வச்சு சாப்பிட்றதுனால பல நன்மைகள் கிடைக்குதுங்க. அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவுமே மென்மையாக இருக்கும், ஜீரணமாகறதுக்கு ரொம்பவுமே எளிமையாக இருக்கும். சிலருக்கு குடல் சிரமம் இருக்கும், அவங்களுக்குலாம் செரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இது செரிமானம் ஆயிரும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை மெதுவாக உடலுக்கு போய் உதவி செய்யும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக உடலுக்கு போய் சேரும். உடலால் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை ஈஸியாக உறிஞ்சி எடுக்கக்கூடிய முடியும். அதனால தான் நம்ம ஊற வச்சு நம்ம சாப்பிட சொல்கிறோம். ஊற வச்சு சாப்பிட்றதோட நன்மைகள் இதுதான். அதனால தான் நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 8லேருந்து 10 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அந்த ஊறிய தண்ணீரையும் அந்த திராட்சையும் நம்ம சாப்பிட சொல்கிறோம். ஸோ இதுதான் சரியான முறை. ஸோ ஊற வச்சு சாப்பிட்றதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். இன்னுமே இந்த முறையில் தான் நீங்கள் ஊற வச்சு சாப்பிடணும். ஊற வச்சு சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிகமாகவே உடலுக்கு கிடைக்கும். ஸோ இதனால் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதை எடுக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது நன்மை என்னன்னா, ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. கருப்பு உலர் திராட்சையில் இரும்பு சத்து, செம்பு, விட்டமின் சி இதெல்லாமே இருக்குதுங்க. ஸோ இது இருக்கிறதுனால நம்மளுக்கு இரும்பு சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துறதுக்கும் உலர் திராட்சை பயன்படுது. இதனால ஹீமோகுளோபின் உருவாக்குறதுக்கும் உலர் திராட்சை பயன்படுது. நிறைய பெண்களுக்கு என்னன்னா, ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியானால நிறைய பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். அதுவும் முக்கியமாக இந்தியாவில் இருக்க பெண்கள் தான் நிறையவே பாதிக்கப்படுறதாக ஆராய்ச்சிகள் கூறுது. ஸோ அதனால நம்ம பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக உலர் திராட்சையை எடுத்துக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய பிளட் கம்மியாகும். அது முக்கியமாக சில பெண்களுக்கெல்லாம் மாதவிடாய் டைமில் நிறைய ரத்தப்போக்கு போயிடும். அப்போ அந்த டைமில் அவங்க உடலில் ரத்தமே இருக்காது. ஸோ ரத்தம் குறைவான என்னாகும், உடல் சோர்வு, தலை சுற்றுதல், மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். முகமெல்லாம் வெளிரி போயிடும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம உலர் திராட்சையை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது, சிறப்பானது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர், சார்பிட்டால் குடலுடைய இயக்கத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது. தினமும் 8லேருந்து 10 ஊற வைத்த உலர் திராட்சை சாப்பிடுவது சிலருக்கு நல்ல ஒரு மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் உலர் திராட்சை எடுக்க எடுக்க மலச்சிக்கல் சரியாயிரும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, உடனடியாக உடலுக்கு ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய இயற்கையான குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் உடலுக்கு விரைவான சக்தியை வழங்குறதுக்கு பயன்படுது. அதனால வயதானவர்கள், குழந்தைகள், படிக்கக்கூடிய மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி செய்கிறவங்க, அதிக வேலைப்பளு இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் தினமும் உலர் திராட்சை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்டான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த நாள் ஃபுல்லாக ரொம்பவுமே ஆக்டிவாக இயங்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம்,
பாலிஃபினால்ஸ் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்கும் அதை தளர்வா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ இதனால இதய நோய் அபாயம் குறைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து 5வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. கருப்பு திராட்சையில் பாலிஃபினால்ஸ், ஃப்ளேவோனாய்ட்ஸ், இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது உடலை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்று இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து 6வதா இருக்கக்கூடிய நன்மை என்னன்னா, எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய கால்சியம், போரான், மெக்னீசியம் சிறிதளவில் இருந்தாலும் ஆனால் இது நல்ல ஒரு ஆரோக்கியமான பலன்களை கொடுக்குது. எலும்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து எலும்பு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோய், எலும்பு சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. நீங்க தொடர்ந்து உலர் திராட்சை எடுக்க எடுக்க எலும்பு சார்ந்த நோய்கள் குறைக்கப்படும். அடுத்து 7வது நன்மை, தோலை பொலிவுடன் வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. அதாவது நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கிறதுக்கு, நம்ம ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சா நம்ம உலர் திராட்சையை தினமும் எடுத்துக்கலாம். ஏன்னா உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது செல்கள் சேதம் அடைகிறத குறைக்கிறதுக்கு பயன்படுது. தோலுடைய இயற்கை பொலிவை பாதுகாக்கிறதுக்கு இது பயன்படுது. முக்கியமாக வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஸோ உலர் திராட்சையை தினமும் எடுக்கும்போது பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 8வது நன்மை என்ன, முடி வளர்ச்சிக்கு இது ஆதரவாக இருக்குது. இரும்பு சத்து குறைவாக இருந்துச்சுன்னா முடி உதிர்தல் அதிகமாகவே உதிர ஆரம்பிக்கும். ஆனால் கருப்பு உலர் திராட்சையில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால இது முடி ஆரோக்கியத்திற்கும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் முடி கொட்டுறதலுக்கு ஒரு தீர்வாகவும் உலர் திராட்சை இருக்குது. அடுத்து 9வது நன்மை, கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. சில ஆரம்ப கட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுறதாக சொல்லப்படுது. ஸோ அதனால் உங்களுடைய கல்லீரலை நீங்கள் சேஃபாக வச்சுக்கிறணும், பாதுகாக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம்னா உலர் திராட்சையை தினமும் எடுத்துக்கலாம். ஸோ கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதும் தடுக்கப்படும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, வயது முதிர்வை தாமதப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கிறதுக்கும் எதிர்த்து போராடுறதுக்கும் தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த உலர் திராட்சையில் இருக்குது. ஸோ இது செல்களை பாதுகாக்கவும் ஆரோக்கியமான ஒரு முதுமைக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. ஸோ நீங்கள் எப்போவுமே இளமையாக இருக்கணும், யூத்தாக இருக்கணும்னா நீங்கள் தினமும் உலர் திராட்சை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது, நல்லது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம நன்மைகளை பார்த்தோம். ஸோ இந்த உலர் திராட்சையை எப்படி சரியான அளவில் உட்கொள்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பொதுவாக பெரியவங்க ஒரு நாளைக்கு 8லேருந்து 12 கருப்பு உலர் திராட்சையை நீங்கள் இரவில் ஊற வச்சு 1 டம்ளர் தண்ணியில் இரவிலையே ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் உலர் திராட்சையை வாளியில் போட்டு நல்லாவே மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊறிய அந்த தண்ணீரை குடிங்க. ஸோ இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். யாரெல்லாம் இதை ரொம்பவே பயன்படுத்தணும், அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் யாருன்னா, ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் உலர் திராட்சை எடுத்துக்கிறணும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க, வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள், உடல் சோர்வு அதிகமாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே கட்டாயமாக உலர் திராட்சையை பயன்படுத்தணும். யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தவிர்க்கணும் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள். ஏன்னா அதிக அளவில் சர்க்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் உலர் திராட்சை எடுக்கிறது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நார்மலாக இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம், அதிகமாக இருந்துச்சுன்னா எடுக்க வேண்டும். அடுத்து கிட்னி நோயாளிகள், அவங்க உலர் திராட்சை எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்களுக்கு சில சத்துக்கள் எடுக்கக்கூடாது, அது உலர் திராட்சையில் இருக்குது. அதனால் கிட்னி பேஷண்ட்ஸ் உலர் திராட்சையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட உங்களுடைய கிட்னி சம்மந்தமான நோய்கள் எப்படி இருக்குது என்னன்னு ஆலோசனை பண்ணிட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமாக சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எண்ணி ஒரே நாளில் 2 நாளில் 3 நாளில் 20 30 உலர் திராட்சை சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கிடைக்காது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாகும். ஸோ அதே மாதிரி தான் உலர் திராட்சை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா சில பல கடுமையான பாதிப்புகள்லாம் உங்கள் உடலில் ஏற்படும். அதனால் அதிகமாக எடுக்காது.
எடுத்துக்காதீங்க. நம்ம சொன்ன அளவ மட்டும் நீங்க தினமும் எடுத்து சாப்பிட்டு வாங்க. நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். இது சின்ன உணவு தான். ஆனா மிகப்பெரிய சத்துக்கள கொண்டது. மிகப்பெரிய நம்ம உடலுக்கு நன்மைகள கொடுக்கக்கூடியது. ஸோ எந்த உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.